Hi friends, welcome back to Mama's Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் அவ்வளோ டயர்டா இருக்கிறேன்றது சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷாட்ல ஒரு 15 பேருக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா பத்திரிக்கை எனக்கு நானே கிளாப் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு போன எல்லா பத்திரிக்கையும் தீர்ந்துச்சு. கடைசியா வந்து ஐயோ இன்னும் 2 பேர் இந்த தெருல விட்டுமே நம்ம இருக்குதா அப்படின்னு தொலாவி பார்த்தா இருந்தது. ஒரு வழியா முடிச்சிட்டேன். அது எதுன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வீடு இருந்த இடம். அந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேருக்கும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரிட்டர்ன் வரும்போது யாரையாச்சும் மிஸ் பண்ணுமா நம்ம அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். ஒரு 15 மெம்பர்ஸ் வச்சுட்டேன். அங்க யாரையாச்சும் வச்சுடுவோமா இல்ல வைக்காம விட்டுட்டுமான்னு யோசிச்சா ஒரு 2 பேர் அப்பவும் துண்டா அப்படி தகிரி நிக்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்கள வச்சுக்கலாம். இன்னொரு இடம் செக்ரிகேட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த இடம், நாளைக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா செக்ரிகேட் பண்ணி கிட்டுன்னு கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். சரி, நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு 11 மணி ஆகுது. எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அப்போ நம்ம வந்து சீட்டை தைச்சுன்னு பெட்ல உட்காந்துட்டு இருக்கோம், அங்க உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னமோ புதுசா இங்க உட்காந்துக்குது காட்டு. அது இப்ப நீ வரத்துக்கு ஒரு 5 செகண்ட் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடிதான். அதுக்கு முன்னாடி எங்க தைச்சுன்னு உட்காந்து வந்தது பெட்லயே தான். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா நான் இவ்வளவு வேலை செஞ்சேன், நான் அவ்வளவு வேலை செஞ்சேன்னு. இப்ப அடுத்து நான் கூட வந்து சரி ரொம்ப நேரமா செஞ்சுன்னு போடுறது, ஏன்னா மேல இருக்கிறதுலாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்குதே அப்படின்னு பார்த்தேன். என்னப்பா அடுத்தது என்னப்பா பண்ண போறேன்? கொஞ்சம் கச்சா முச்சான இருக்கு, துணி வைக்கிறதுக்கு இடம் இல்ல. இல்ல பாப்பாக்கு என்னமோ பேக் பண்ணணும் அது இதுன்னு இருந்தியா? பேக்கிங் எல்லாம் இருக்குது, பேக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஜாக்கெட் எல்லாம் வாங்கி வந்துருக்கிறேன், அதெல்லாம் காட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னென்னலாம் பண்ணேன்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாப்பாக்கு தேவையானதெல்லாம் இப்ப பேக் பண்ணி எடுத்து வைக்க போறோம். பேபிமாக்கு தேவையானதெல்லாம் இப்ப பேக் பண்ணி எடுத்து வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாப்பா இப்ப ஏதோ ஒரு வெட்டி வேலை வலிக்குது. சரியா, நீ வெட்டி வேலை பாக்குறது அப்படியே பெரிய இது மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவ. நீ இப்ப என்னதான் பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். ஆமா, இப்ப பாரு நீ என்னதான் பாக்குறேன்னு நான் பாக்குறேன். நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த பைக்குள்ள இதெல்லாம் வேண்டாது ஃப்ரெண்ட்ஸ். இவன் போகும்போது எடுத்துன்னு போற பேக் இதெல்லாம் இதுதான் வந்து ஹனிமூனுக்கு எடுத்துன்னு போற சூட் கேஸ். இதுக்குள்ளதான் நாங்க இந்த சூட் கேஸ நீ வெக்கேட் பண்ற அப்படி சொல்லணும். அதுல தேவையில்லாததெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் விளக்கினா இருப்பாங்க. சிம்பிளே அதான்ப்பா, அது உள்ள தேவையில்லாதெல்லாம் இருக்குது. அந்த புள்ள அதை தான் எடுத்துன்னு போகுது. அதை எடுத்து நான் மாத்துறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடு அப்படின்னா அப்ப என்ன நினைப்பாங்க? இப்ப இது உள்ள என்ன இருக்குது? பாப்பா இப்ப என்ன பண்ண போகுதுன்னா, இந்த பேக் இருக்குல்ல அது உள்ள எடுத்து இதெல்லாம் வைக்கணுமா? ட்ரெஸ் வைக்க வேணும். இந்த பேக் எல்லாம் அது உள்ள போயிடணும். அவ்வளவுதான். ட்ரெஸ் எல்லாம் இதுல வந்துடணும். கரெக்டா? நீ அப்படி சொல்லவே இல்லப்பா. நீ அப்படி சொல்லவே இல்ல. நீ வந்து எப்படி சொன்ன தெரியுமா? அதுக்குள்ள இருக்குது, அதை எடுத்து இந்த பைக்குள்ள போடணும். அதுக்குள்ள இருக்குதுன்னா நாங்க ட்ரெஸ் தான் நினைப்போம். அது உள்ள இருக்குதுன்னா ட்ரெஸ் தான் அது உள்ள இருக்குது. அப்புறம் அதை எதுக்கு எடுத்து இதுல மாத்திரன்னு தான் நான் கேள்வி வைப்பேன். அதுல செருப்பு இருக்குது, பேக் இருக்குது. நீ சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். என்னென்னமோ வச்சிருக்கு. இந்த செருப்பு எது செருப்புலாம் பிரிக்கணும் பண்ணும். ஐ திங்க் செருப்பு வந்து வெளியில போடுறதுன்னு நினைக்கிறேன். இப்ப 7 நாளைக்கு நீ போற அத்தனை நாளைக்கு அத்தனை செருப்பு எடுத்துன்னு போவியா பாப்பா? இது வந்து இதெல்லாம் வந்து இதுக்கு போடுறது, ஈவெண்ட்டுக்கு போடுறது. இதெல்லாம் ஈவெண்ட்டுக்கு போடுறது தனியா பிரிச்சிருவோமா? இதெல்லாம் ஈவெண்ட். ஓகே, அதெல்லாம் இது உள்ள வைக்கிற. இது வந்து ஒரு பேக் ஓபன் பண்ணி செருப்பு எல்லாம் வந்துட்டு நம்ம அங்க எடுத்துன்னு போறது ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்றதெல்லாம் போட்டு வச்சுப்போமா? ஆமா, அந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த ஒரு பேக் அப்படியே பேக் பண்ணிடுங்க. வெறும் செருப்பு மட்டும் வைங்க. இது வந்து இங்க நம்மளுக்கு தானே, அதனால இது தனியாவே இருக்கட்டும். இது வேணுமா? இதுக்காக யூஸ் பண்ண போறியா இந்த ஸ்லிப்பரை? வேணும். சங்கீத்துக்குலாம் இது போடுவேன். சங்கீத்துக்கா? சங்கீத்துக்கு இந்த செருப்பா போடுற? வேற வழி. இது இருக்கு, இதுதானே. இது எதுக்கு போடுற? இது இருக்கு. இது பேச்சுலர் பார்ட்டிக்கு. அது பேச்சுலர் பார்ட்டி வேற வாங்கிருக்கோம், அது தனியா இருக்கு. இது ஒரு ஸ்லிப்பர். இது எதுக்கு போடுவோம்னு தெரியல. இதெல்லாம் எடுத்துன்னு போகும்னு நினைக்கிறேன். மேபி இதெல்லாம் அவங்க ஹனிமூன் போய் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேச்சுலர் பார்ட்டிக்கு போடலாம். பேச்சுலர் பார்ட்டி தான் இப்ப வேற வாங்கிட்டோமே, அது அங்க கிடக்கு பாரு. எடுத்துன்னு வருவா பாரு. அது நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். எத்தனை செருப்பு? இதெல்லாம் குடுத்து விடணும்ப்பா. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சீர் வரிசைன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க பாருங்க. கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு இதுல என்னென்னமோ வச்சாங்கல்ல.
ஒரு சில வீடியோ அதான் எத்தனை பேக் வச்சிருக்கீங்கல்ல, அப்படி வாங்கினாதான் நீங்க கேக்குறீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்கன்னு கேக்குறீங்க. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க பாத்தியா. இல்லப்பா நம்மனா தட்டுலயே ஆக போறோம், தட்டுல ஆக மாட்டோம் வச்சிருப்பாங்க பாத்தியா, தெருவுலயே வந்து அவ்வளவு பார்டர். ஆமா அதான் அந்த மாதிரி வைக்கலாம். இதுல ஒண்ணுத்துல எல்லாம் ஃபுல்லா ஒரு மொத்தம் 7 ஷூட் கேஸ் எடுத்துன்னு போவோம் எனக்கு தெரிஞ்சது. கீழே எங்கயாவது இருக்கா பாரு, இல்ல இந்த சைடுல இந்த செல்ஃப்ல இருக்கா பாரு. மொத்தம் 7 எத்தனை ஷூட் கேஸ், 1 2 3 அது ஒரு 4. ஒரு பொருளும் அப்படியே தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் நாங்க. மோனா காட்டுச்சு. அப்புறம் எதுக்கு இது வாங்குனீங்க? இது வேற அது வேற. சரி இதை வச்சு நாங்க எடுத்துட்டு போய்க்கிறோம். ஏன்பா நடுவில் நீ ஆட்டை போடலான்னு பாத்தியா? அது கிடையாது, அது அந்த ஆமா நான் அதான் பார்த்த உடனே கேட்டேன், இதுவே மேட்ச் ஆகும் போது கிடையாது. கோல்டு ஆனா இங்க இருந்து பாக்கும்போது கோல்டு தான், ஆஃப் கோல்ட்ல தான் தெரியுது. சில்வருங்கிறது வேற, கோல்டு வேற. இது நாங்க எடுத்துக்கிறோம். அப்புறம் இது ஈவென்ட் போடுறானே, அது வேணா இது போட்டுக்கிறேன். ஆனா ஸ்லிப்பர் இல்லாம வச்சு ஹீல் இல்லாம எப்படி போடுவீங்க சங்கீத்துக்கு? பரவாயில்ல, சங்கீத்துக்கு ஹீல் தான் போட்டு ஆகணும். எதுக்காவது யூஸ் ஆகும் போட்டுக்கலாம். இதுக்குள்ள நம்ம இவ்வளவு இதுல இருக்கு, இதை போடு. இது ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுவ? சங்கீத்துக்கு ஆரஞ்சு இல்லையா சங்கீத்துக்கு? ஆரஞ்சு செருப்பு இல்லையா? கலர் சொல்லாத நீ, சரியா? நாங்க கலர் சொல்ல மாட்டோம். நீ எப்படி துருவி கேட்டாலும் நாங்க கலர் சொல்ல மாட்டோம். டப்பா இருக்குமா? டப்பா எல்லாம் இல்ல. இது இதுக்குள்ளேயே வைக்கிறதா? டப்பா எடுத்துருங்க. டப்பாவை எடுத்துட்டு வெறும் செருப்பு மட்டும் போடுங்க. எடுத்துட்டு போக முடியும் என்னால. கவர் மட்டும் வச்சுக்கணும். இது வந்து ஹனிமூன் எடுத்துன்னு போறது. அதெல்லாம் எத்தனை செட்டு செருப்பு? பூரா ஹீல்ஸ் எடுத்துன்னு போறியே, நடக்க முடியுமா உன்னால? அது இல்லாம இப்ப வெறும் 7 கிலோ தான் ஒரு ஆளுக்கு தெரியும்ல. ஏர்போர்ட்ல இப்ப ரூல்ஸ் மாத்திருக்காங்க. ஹேண்ட் லக்கேஜ் மேல கையில. ஹேண்ட் லக்கேஜ் இது கையில எடுத்துக்கலாம். These all bags. This bag வந்து கடைசில எனக்கு தான். சரி ஓகே, இப்ப என்ன பண்றேன்னா எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயே போட்டு நீ பேக் பண்ணிக்கோ. அங்க போய் எது வெளியில எடுத்துக்கணுமோ இதை திறந்து வெளியில எடுத்து இதுவும் உள்ளே போட்டுலாம். இது உனக்கு வேணுங்கிறது இதுக்குள்ளேயே போட்டுடு. ஹனிமூனுங்கிறது இது ஃபுல்லாவே இந்த லக்கேஜா தான் இருக்கணும். அங்க போய் உனக்கு தேவை அப்படிங்கறது எடுக்கும் போது எடுத்துக்கோ, அவ்வளவுதான். இது என்ன பண்ண போற? இது வேணும். வேணா ஷூ போடணும். இதுக்குள்ள இது லாஸ்டா போட்டுக்கலாம். எல்லாரும் இடத்துல அமுக்கிக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஸ்லிப்பர்ஸ் மூடிடு. வேற ஏதாவது இருக்கா? வேற எல்லோ ஸ்லிப்பர் இன்னொன்னு இருந்தது, அது போட்டு வைக்கணும். அது இதுதான், அதுக்கு ஹல்திக்குதான். அதுவே ஹல்திக்குதான். என் மதரின் குத்த ஸ்லிப்பருங்க. அது வெளியில இருந்தது. ஸ்லிப்பர் கொண்டு வரலையா? அவங்க அதான் சொல்லிட்டாங்கல்ல, எதுக்குமா ஸ்லிப்பர் எடுத்துன்னு வரணும்ட்டாங்கல்ல. கொடுத்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் கொடுத்தது. ஹல்தி இது எடுத்துன்னு வந்து போடணுமா உள்ள? நானு ஆமா ஹல்தி இது போடணும், அதை போடணும். இதுங்களுக்கு புரியவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி போலான்னா இதுக்கு எனக்கு டென்ஷன் பண்றாங்க. ஒரு என்ன சொல்ற பிளானிங்கே இல்ல இதுங்கிட்ட. என்னையும் பிளான் பண்ண விட மாட்டேன்துங்க. சாணி மாதிரி எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிறீங்க, என்னையும் உட்கார வச்சிருக்கீங்க சாணி மாதிரி. அது உங்ககிட்ட இருந்து வந்ததுதான்ப்பா. நீ தான்ப்பா அப்படி உட்காந்துக்கிற. உலகமே சொல்லும் நீ உட்காந்துக்கிறேன்ட்டு. இப்ப நான் வேலைன்னா வெள்ளக்கார மாதிரி இருப்பப்பா. வெட்டி வேலைனாலும் வெள்ளக்கார மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்கப்பா. அதுதான் இப்ப பிரச்சனையே. இத்தனை நாள் நீ என் கூட வந்திய எத்தனை பேருக்கு பத்திரிக்கை வச்சிருக்கிற? அப்படிதான் இருக்கும். ஓகே, ஒரே ஷாட்ல 15 பேருக்கு மேல வச்சுட்டு வந்தேன் நானு. இதையும் வச்சிருக்கல எதுக்கு? இப்ப எடுக்கணும்னா ஷூ எல்லாம் போடணும்ன்றல ஃபர்ஸ்ட் உள்ள போட்டு ஓகே. அப்புறம் எதுக்கு இத லூஸ் பண்ணி உள்ள மூடிட்டு திருப்பி தரணும்? Dress எல்லாம் சரி, இதெல்லாம் இப்ப பேக் பண்ணி எடுத்து அப்படியே தனித்தனியா பிரிக்கிறீங்களா? எடுத்து எங்க வைப்பீங்க? ஏன் நம்ம பேக் இதுக்குள்ளே வைக்க கூடாது? எதுக்கு இன்னொரு பேக் யூஸ் பண்றீங்க? இதுக்குள்ளே வச்சிரலாமா? என்ன பேக்? இந்த பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், ஆல் பேக்ஸ் இதெல்லாம். ஆமா அது இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சிரலாம் கேக்குறேன். இதுக்குள்ள வேண்டாம், அதுக்குள்ளேயே வச்சிடு. தனியா ஹேண்ட் பேக் தனியா போட்டுடு. ஏன் வேஸ்ட் வேணா? இதுக்குள்ள ஸ்லிப்பர் தானே இருக்கு. திறக்கும் போது அப்புறம் அப்ப தேவைன்னும் போது எதுல ஸ்லிப்பர் இருக்குது எதுல பேக் இருக்குதுன்னு தெரியாது. எழுதி ஓட்டிடுங்க. திஸ் ஆல் ஸ்லிப்பர் பேக். இது பெட்டியில நீ நிறைய கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்கியா? நைட் ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் வெயி. சரி, அப்புறம் 4 நைட் ட்ரெஸ் ஒரு வெயி. 4 நாளைக்கு 4 ட்ரெஸ். ஓகேவா?
எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுல அந்த பக்கம் வெயி, எக்ஸ்ட்ரா ரெண்டா தனியா வச்சிரு. இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நீ ட்ரெஸ் வெயி, இந்த பக்கம் ஒரு ட்ரெஸ் வச்சிட்டியா, இன்னொரு ட்ரெஸ் இந்த பக்கம் வெயி. இது ஒரு செட்டு எத்தனை 1 2 ஆச்சா 3 4 சரியா? இது போட்டுட்டு போறதுக்கு ஆமா இதுக்குள்ளே இருக்குமா? இதுக்குள்ளே இருக்கட்டும், அங்க போய் எடுத்துக்கோ. போட்டுட்டு போறதுக்கு. ஆமா பெங்களூர்ல இருந்து போறதுக்கு நம்ம வேற லக்கேஜ்ல எடுத்து போட்டுடலாம். இன்னொரு லக்கேஜ்க்கு நம்ம வேணாம் விட்டுரு, எல்லாமே இதுலயே இருக்கட்டும். இல்லப்பா போட்டு அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி தானே இருக்கும், அதுல வச்சுக்கலாம், இதுல வச்சுக்கலாம். இது மறந்துட மாட்டோம். ஆமா மறந்துருவோம். இப்பவே எடுத்து வச்சுக்கலாம். சூட்கேஸ் தான் அவ்வளவு காலியா இருக்கு. அந்த ப்ளூ எடுத்துக்கலாமா? அப்பதான் கலர். எல்லா சூட்கேஸும் காலியா தான் இருக்குது. அந்த ப்ளூ எடுத்துக்கலாம், அப்பதான் கலர் தெரியும். கலர் எல்லாம் வேணாம்ப்பா. எந்த ப்ளூ? இல்ல கலர் தெரியும் அப்படின்ற ப்ளூ தெரியல. இல்ல வித்தியாசம். சின்ன சூட்கேஸ் இது இதுலயே சின்னது இருக்குல்ல, ஆமா அது ஓகேவா? அதுல போட்டு வச்சுக்கிறேன் நானு. இது இன்னொன்னு காணோம் கூட, இதோட செட் காணோம். இது பட்டன் இருக்கு. இது நம்ம இதுல வர்க்கலால வாங்கினது தானே? அது வாங்கினது. இது ஆல்ட்ரேஷன் தானே பண்ணோம். இது டாப் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, நீங்க ஆல்டர் பண்ண வேண்டியதுல ஆல்டர் பண்ணிட்டு திருப்பி எடுத்து உள்ள வச்சிடணும். இதுல கையோட நாளைக்கே அந்த வேலையை நீ முடிக்கணும். வந்து அவர்கிட்ட கொடுத்து 4 அன்னைக்கு நான் வாங்கி உள்ள வச்சிருவேன். காலையில நீ எடுத்து போய் கொடுத்துரு. அதுல இது இருக்கு ஆல்ட்ரேஷன். அதுதான் சொல்றேன், கொடுத்துடுறேன். இது நைட் ட்ரெஸ் கூட இந்த பக்கம் வச்சுக்கிறியா? இன்னர்ஸ் கூட இது வை. இதோட டாப் இங்க. இதுக்கு டாப்பே இல்லையே, அப்புறம் எதுக்கு வச்சுட்டு? எதோட டாப்? இது பேண்ட். இதுக்கு டாப்பா இல்ல உங்ககிட்ட? பெங்களூர்ல இருந்து 25 டாப் வாங்கி வந்தது. நிறைய டாப் இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது எடுத்து வை. சரி, அத யோசிச்சல விட்டுரு. இது 2 பெங்க அவ்வளவுதான் சரியா? இப்ப அந்த பேண்ட் இதுக்குள்ள வச்சிடு. எந்த பேண்ட்? அந்த பேண்ட மட்டும் இதுக்குள்ள வச்சிருக்கேன், அத வச்சிடு. இதுவும் போட்டு போறது தானே? போட்டுட்டு வர்றது. ஓகே, போட்டுட்டு வர்றதுன்னா இதுக்குள்ள வச்சிரு. இப்ப 2 போட்டு போவேன் ஒரு பக்கம். சரி ஓகே, அது கொடு. அத இத குடுத்துறீங்க. இப்ப இடம் காலியா இருக்கணும், நீங்க வச்சுப்போம். இப்ப அதுக்கு டாப் மட்டும் தேடி எடுத்துரு சரியா? அரையும் குறையுமா இந்த பக்கம் இப்ப முடிஞ்சிருக்குது. இன்னொரு அரையும் குறையுமா நாளைக்குள்ள இந்த பொண்ணு இந்த பெட்டி எனக்கு முடிக்கணும். எதுக்கு அரையும் குறையுமா முடிக்கணும்? இந்த பக்கம் எல்லாம் பேக் பண்ணிட்டோம்ப்பா. அந்த பக்கம் வந்துட்டு அவளுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்லிப்பர்ஸ் எடுத்து அதுக்குள்ள போடு. வேண்டாம் ஸ்லிப்பர்ஸ் அதுக்குள்ள போடு. இன்னர்ஸ் அதுக்குள்ள போடு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன ஆல்ட்ரேஷன் இல்லப்பா, ட்ரெஸ் எல்லாமே கரெக்டா வச்சிட்டீங்களா? ட்ரெஸ் வச்சிட்டோம். அதுல ஒன்னு ஆல்ட்ரேஷன் 1 2 போயிருக்கு. அது வந்துச்சுன்னா இங்க இடம் இருக்கு, இந்த இடத்துல காலியா இருக்கு. அப்ப இந்த சைடுல அங்க யூஸ் பண்ற ஸ்லிப்பர்ஸ் இங்க காலியா இருக்கா? இங்க காலியா இருந்தா இந்த இடத்துல நாங்க வச்சுக்கணும் சரியா? அதே தூக்கி உள்ளே வைங்க. ஆமா வச்சிடு. என்ன கேட்டாலும் அதான் சொல்லுவேன். நான் எப்படியும் ஷூ தான் போட போறேன் அதுக்கு. அதனால ஷூ இதுக்குள்ள எப்படி எடுக்கணும்னா நான் திறந்து தான் ஆகணும். ஆமா ஆமா, அதனால பெட்டர் நீங்க அது இதுக்குள்ள இதுக்கு தேவையானது எல்லாமே ஒரே ஷூட் கேஸ்ல இருக்கிறது தான் பெஸ்ட். தேவைன்னா ஓபன் பண்ணி அங்க ஓபன் பண்ணிக்கோ, இங்க ஓபன் பண்ணாத. அங்கதான் இங்க பெட்டி மூடினதுதான். சீல் வச்சு ஜப்தி பண்ணியாச்சத, அவ்வளவுதான். ஓகேவா? எதுவா இருந்தாலும் உன் மாமியார் வீட்டுல போய் இந்த திறக்கணும். எங்க வீட்டுல இதை திறந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கரெக்டா? ஆமா கரெக்ட். அந்த கவர் எடுங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த கல்யாண பொண்ணு வந்தா உட்காந்துக்குது. என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. கட்சி நேரத்துல லப்டின்னு ஓடும். இதுக்கும் அதுக்கு அப்படின்ட்டு என் வேலை எல்லாம் ஓவர். பாரு, நீங்க உங்க வேலை அது நான் எடுத்துட்டு வந்து நான் அழகா நீங்க இல்லாத போது நான் இந்த வேலையை வச்சேன். நானே தான் எடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணேன். இதான் முடிஞ்சிச்சா? வேற எப்படியா போட்டு அமுக்குற பாரு, நீ திருத்துற. இந்த பக்கம் ஃபுல்லாவே நம்ம பேக்கட் பண்ணியாச்சு, ஓகேவா? இந்த பக்கம் வந்து அவ அங்க போய் திறக்கிறது தான். அவ திறப்பாலும் மூடுவாலும் ஏதோ பண்ணி. இந்த பக்கம் என் பக்கம் அந்த பக்கம் காலியா இருக்கு. அந்த பக்கம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கு. காலியானா ஷூ எல்லாம் இருக்குதா? ஷூ வைக்கணுமாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னஸ் கொஞ்சம் வைக்கணும் இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது அது உள்ள. அது கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் ஒரு புதுசு வாங்கறதுக்கு ஒரு 4 5 இருக்கு. அதை வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னா ஆல்ட்ரேஷன்ல ஒரு 2 3 ட்ரெஸ் திருப்பி இதுக்குள்ள வரணும். ஆமா, அது நாளைக்கு ஆல்ட்ரேஷன் எங்க பாப்பா? அந்த பேக் பேக்ல நாளைக்கு எடுத்துன்னு போய் மொத்தமா அவர்கிட்ட கொடுத்துருவா. கொடுத்துட்டு நீ வா, நான் பேசிக்கிறேன். டெய்லர் கிட்ட கொடுத்துட்டா வாங்கிப்பா. எத்தனை ட்ரெஸ் இருக்குதுன்னு மட்டும் எண்ணி கொடுத்துருங்க. சரி ஓகே. சரி மூடிடலாமா பேக? அவ்வளவுதான். இந்த பேக் காலி ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஹனிமூன் லக்கேஜ். மோஸ்டா வந்து
ஒரு 75% நம்ம பேக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏன்னா பிளவுஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவர் மட்டும் எடுத்து கொடுங்க. எந்த கவர் வேணும்? இன்னும் வந்து அங்க கீழே இருக்கிற கவர். ஈர துணி. ஆமா ஆமா, ஈர துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பொழைக்கிற புள்ள பாரு, இந்த பையன் அந்த பையெல்லாம் ஈர துணி போட்டு வரதுக்கு ஆகுமாமா. கரெக்ட் தான். போன வாட்டி இது பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்கேன் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, தே ஆர் ஆல் ஃப்ரம் TN அப்படின்ட்டு. இல்லப்பா, கே எழுந்து போகுதுப்பா, TN கிடையாதுப்பா. கே எங்கேருந்து பாப்பா? பெங்களூர்ல இருந்தான்ல பிளைட்டு. அப்ப கே தானே, TN கிடையாதுப்பா. இல்ல பொண்ணு TN கண்டுபிடிச்சிடுவாங்க. Whose bag is this அப்படின்வாங்க. Mine அப்படின்னு. ஓ you are from TN அப்படின்வாங்க. யா இதெல்லாம் வேணாம். ஓகே, இது கீழே மேல எடுத்து சரியா போயிட. அவ்வளவுதான், இந்த லக்கேஜ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆமா, அதெல்லாம் அந்த பேக்குள்ள போட்டு ஒரே பேக்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு பேக் ஓபன் பண்ணிட்டு, இல்லன்னா இதுக்குள்ள போட்டுட்டா, இதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் எடுத்து அங்க கீழே வச்சு போட்டு. இதுதான் அந்த சேஃப்டி பேக்ஸ் நாங்க வாங்கியிருக்க சேஃப்டி பேக்ஸ் வாங்கிருந்தோம். எல்லாம் இது சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தப்பா. என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லிருந்தீங்க சூட் கேஸ் வாங்குறதுக்கு மூட்டை கட்டுறதுக்கு இது கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். அதனால 10 பேக். இது எவ்வளவு பெரிய பேக் தெரியுமா? அந்த பேக் கட்டு, அந்த பேக் கட்டு. இது வந்து 2500 இந்த பேக். சரியா? 10 பேக். ஒரு பேக் 250 ரூபாய். இது நல்லா பெருசாவும் இருக்கும், கேரி பண்ணிட்டு போறதுக்கும் ஒரு கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். அதனால இத வாங்கி வச்சிருக்கேன் நான். 10 வாங்குனது பெருசுல இப்ப எங்க வைக்கிறது தான் இல்ல, காலி பண்ணா காலி ஆயிடுமா, அவ்வளவுதான். இல்ல 2 ஷூட் கேஸ் நம்ம அங்க போயிடுச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லா எம்டி ஆயிடும்ல எங்களுக்கு. அது இப்ப கட்டில் கடியில் தான். இல்ல தலைகாணிக்கு பதில் எல்லாரும் கழுத்துல தலைக்கு வச்சுக்கோங்க. இடம் இருக்கு. நான் இடம் வச்சிருக்கேன். அந்த கட்டுக்கடியில நீட்டா அடிக்கி இடம்லாம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஹோல்சேல் பண்ணி கட்டுக்கடியில இடம் வச்சிருக்கேன். ஏன்னா ஈவெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் சருன்னு அடியில இருந்து உருவிக்கலாம்ல. நீ மேல இருந்து எடு, கீழே இருந்து எடு அப்படின்னு கூடாதுல்ல. செருப்பு ஒரு பேக், ட்ரெஸ்னா என் ட்ரெஸ் ஒரு பேக், இவ ட்ரெஸ்னா இவ ட்ரெஸ் ஒரு பேக், அப்படி சொல்லி எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சிருவேன். அது கொஞ்சம் நான் பண்ணணும். அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சது. ஏன்னா பிளவுஸ் வராம எங்கனால எதையுமே செய்ய முடியல. பிளவுஸ் வந்தாதான் இந்த வேலையை பார்க்க முடியும் என்னால. அதனால வெயிட்டிங். இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய பிளவுஸ் குடுத்துருக்காங்க, காட்டுறேன். இந்த பிளவுசஸ், இது ஒரு பிளவுசஸ். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஈவெண்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சாதாரணமா இருக்கு அப்படின்றாதீங்க. இப்ப இன்விடேஷன் ஏதாவது வைக்க போகணும், அந்த அப்படிதான் சொல்லணும். இந்த இன்விடேஷனே வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போவோம்ல. இன்னும் செலிபிரிட்டிக்கு, இன்னும் பெரிய தலைங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டே பண்ண போறோம்ல. அப்ப எனக்கு தேவைப்படும்ல, அதுக்காக. இது ஒரு ப்ளவுஸ் சாரி வச்சிருவா, 10 கலர். ஆமா, அதுக்குள்ளே வச்சிரு. எல்லாமே அதுக்குள்ளே வச்சிரு. இப்ப வந்ததெல்லாம் அதுக்குள்ளே வச்சிரு. அதுக்கப்புறம் நான் சாரியோட இன்ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில கலர்லாம் எங்கிட்ட இன்ஸ்கர்ட் இல்ல. அதெல்லாம் போயிட்டு என்ன இன்ஸ்கர்ட்டுக்கு பிளவுஸ் வந்ததுக்கு அப்புறம் இல்லையோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒட்டுக்கா வாங்கிட்டு வரணும். அதனால இது லோக்கல் ஷாப் தான். நம்ம இப்படி டிருன்னு போனோம்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம். கரெக்டா? கரெக்ட் தான். அதனால தேன் கலர்ல இது ஒரு பிளவுஸ், ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணி. யாருக்குப்பா இது? எனக்கு. உன் சைஸ் மாதிரியே தெரியலையா? அவ்வளவு பெருசா இருக்குது. மாமா பெருசா தான் இருக்குது. அது பாக்கும்போது அப்படி தெரியும். என் உடம்புல போட்டா சின்னதாயிடும்பா. அவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிறேன் நீனு. முதுகு நான் உங்க அம்மாவுக்கு தான் தச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். இது ரெண்டும் வந்து ஈவென்ட்டுக்கு தான். இந்த ரெண்டுமே பாரு, இது எவ்வளவு சின்னதா இருக்குது, அது எவ்வளவு பெருசா இருக்குது. அது கிளாத் அப்படி மொடன்னு இருக்குது. இது கிளாத் வந்து என்ன ஒல்லியா காட்டும். இதெல்லாம் இது ரெண்டுமே வந்து ஈவென்ட்டுக்கு போடுற பிளவுஸ். இது வந்து சாதா பிளவுஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இவ்வளவுதான். 5 பிளவுஸ் எனக்கு கொடுத்தாங்க, 2 சாரி கொடுத்தாங்க. இப்ப 2 சாரி மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஓகேவா? இனி வந்து அவங்க என்னன்ட்டாங்க, நான் 2 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு ஒரு 5 பிளவுஸ் தரேன் அப்படி சொல்லிருக்காங்க. அப்புறம் நம்ம இன்னைக்கு போய் பல்கா போய் எடுத்துன்னு போய் நம்மளோட கல்யாண பிளவுஸ் எல்லாம் கொரியர் வந்ததெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்க தலையில கட்டிட்டு வந்துட்டேன். அது அப்படி திணறி நிறுதாங்க டெய்லர் அம்மா, என்னடா பண்றது அப்படின்ட்டு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ள நம்ம கை ஒரு வழியா ஆயிடும். வருமானம்ப்பா. கரெக்ட் தான். வருமானம் பார்க்க முடியும். இப்ப பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன சொல்றது, பல்க் ஆர்டர் எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுவே லூஸ்ல வராங்கல்ல, ஒரு ஜாக்கெட் பிளவுஸ் தைங்க அது இதுன்னு
அவங்க மேல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீ இப்ப ஃபங்க்ஷன் அதனால பல்கா நீ குடுக்குற. ஆமா உனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா நீ ஒண்ணுதான் தூக்கின்னு ஓடுவே. ஆனா அந்த ஒண்ணு தூக்கின்னு வரவங்க எல்லாம் அவங்க இப்ப மிஸ் பண்ற மாதிரி ஆகும்ல, அந்த டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்களே நிறைய பேர்த்துக்கு, நம்ம சர்க்கிள்ல நிறைய பேர் போயிருக்காங்க, ஐயோ உங்க ஆளுங்க பிளவுஸ் இங்க நிறைய இருக்குது, உங்க ஆளுங்க பிளவுஸ் தான் இங்க நிறைய இருக்குது, என்னால செய்ய முடியாதுன்னு இருக்கிறாங்க 2 பேர்த்துக்கு. அப்புறம் இன்னைக்கு போனேன், இன்னைக்கு சியோனக்கா பிளவுஸ் கடகட 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 கடை ஓடி நின்றுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹேனாக்கா பின்னாடி தாத்தா கார்ல நான் போறேன், தாத்தா கார்ல போறேன். நீ எங்க தாத்தா கார்ல போற கம்முன்னு அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு 2 பேருக்குமே உடம்பு முடியல அப்படின்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான். இன்னைக்கோட செக்ரிகேஷன், இன்னையோட அரேஞ்ச்மெண்ட், பிளானிங்கே இல்லாம பண்ணுங்க. நான் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன், இதுக்கு பிளானிங்கே இல்லாம போதுங்க. என்ன பண்ண போதுங்கன்னு தெரியல. ஓகே நம்ம போய் தூங்கலாம். எனக்குமே வீசிங் திடீர்னு ஏன் வந்ததுன்னே தெரியல. நான் ஒண்ணுமே சாப்பிடல, அப்பாவி பூச்சி வாய மூணு போறேன், வாய மூணு வர ரச சோத்த தின்னு. நான் ஒரு பிளான் பண்ணேன், அந்த பிளான் எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ கேளு ஏய் நீ கேளு ஏய் நீ கேளுன்னு போட்டேன். யாருமே எக்ஸிக்யூட் பண்ணல, எல்லாருமே என் பிளான குவிட் பண்ண வச்சுட்டாங்க. அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த வருஷத்தோட எண்டு இவ்வளவு மோசமா போகும்னு எனக்கு தெரியாம போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். என்ன பிளானுங்கிறது ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணனா கண்டிப்பா நான் சொல்றேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.